வந்துட்டீங்களா? ஹாய் செல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு ஊர்ல உப்பு விக்கிற ஒரு வியாபாரி இருந்தாராம். அந்த உப்பு விக்கிறவருக்கு ஒரு கழுதை இருந்துச்சாம். இந்த உப்பு விக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, எப்பவுமே உப்பு மூட்டைய இந்த கழுதை மேல ஏத்தி கொண்டு போய் ஒவ்வொரு ஊருக்கா போய் வித்துட்டு வித்துட்டு வர்றதுதான் இந்த உப்பு வியாபாரியோட வேலையா இருந்துச்சாம். அப்ப ஒரு நாள் இவர் என்ன பண்ணினாரு, இவர் ஒவ்வொரு ஊருக்கா இப்படி கொண்டு போய் உப்பெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வித்துட்டு வந்துட்டு இருந்தாராமா செல்லங்களா. அப்ப இந்த கழுதை இருக்குல்ல, அந்த கழுதைக்கு ஒரே கோவமாமா இந்த உப்பு வியாபாரி மேல. எதுக்குன்னா, எப்ப பாரு இந்த உப்பு வியாபாரி எல்லா மூட்டையும் எம் மேலேயே ஏத்தி ஏத்தி வைக்கிறாரு. எனக்கு முதுகெல்லாம் ஒரே வலியா இருக்கு. ஆனா இவர் என்னதான் சொல்லி திருந்துவாரோ தெரியல அப்படின்னு எப்ப பாரு இந்த கழுதை என்ன பண்ணுமா, புலம்பிட்டே போகுமாமா. அப்ப ஒரு நாள் அந்த கழுதை யோசிச்சான், இந்த உப்பு வியாபாரிக்கு ஒரு பாடம் நம்ம கத்து கொடுக்கணும். நம்ம மேலேயே இத்தனை மூட்டை வச்சுட்டு வந்தாருன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு இவருக்கு ஒரு பாடம் பூத்தணும்னு இந்த கழுதை யோசிச்சான் செல்லங்களா. அப்ப ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு ஊருக்காக உப்பு விற்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அந்த ஊரை கிராஸ் பண்றதுக்கு ஒரு நதி இருந்துச்சாம். அந்த நதியை கிராஸ் பண்ணி தான் போகணுமா. அப்ப என்ன பண்ணாரு இந்த உப்பு வியாபாரி, அந்த தண்ணிக்குள்ளார இறங்கி கிராஸ் பண்றதுக்காக அந்த தண்ணிக்குள்ளார இறங்கி போயிட்டு இருக்காராம். இந்த கழுதை என்ன பண்ணுச்சு, இதுவும் அந்த இதுக்குள்ளாரே நதிக்குள்ளாரே இறங்கி போயிட்டு இருந்துச்சான். அப்ப என்னாச்சு, இந்த வியாபாரி பார்த்தாரா, உப்பு மூட்டை நனையாம தான் இருந்துச்சான், மேலாப்புலதான் இருந்துச்சாமா. அதனால சரி ஓகேன்னு சொல்லி இவர் போயிட்டே இருக்கிறாரா. இந்த கழுதை வருதான். இந்த கழுதை தந்திரமா என்ன தெரியுமா இல்லைங்களா பண்ணுச்சு, இது அந்த அவருடைய அந்த உப்பு வியாபாரி பார்க்காதப்ப இந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா, தண்ணிக்குள்ள இப்படி முங்கி எந்திரிச்சிருதான். எந்திரிச்சுடனே என்ன பாயிரும், அந்த உப்பெல்லாம் தண்ணியில கரைஞ்சிருமா. கரைஞ்ச உடனே என்ன ஆகும், அதோட வெயிட் கொஞ்சம் கம்மி ஆயிரும்ல. அதுல இந்த கழுதைக்கு ஒரு அலாதி சந்தோஷமாமா செல்லங்களா. அதனால இந்த கழுதை என்ன பண்ணும், உப்பு வியாபாரி அப்படியே பார்த்து நடந்து போகும்போது இவர் அப்படியே கொஞ்சம் தண்ணிக்குள்ள குனிஞ்சு எந்திரிச்சுக்கிறது என்ன ஆயிரும், அந்த உப்பெல்லாம் கரைஞ்சிடும். ஆனா இதுல என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா, இந்த உப்பு வியாபாரிக்கு இந்த கழுதை இப்படிதான் பண்ணுதுன்னு அவருக்கு தெரியுமா. ஆனாலும் இந்த உப்பு வியாபாரி அந்த கழுதைய ரொம்ப அன்பா நேசிச்சனால என்ன பண்ணுவாரா, பரவாயில்ல இருந்துட்டு போகுது, 1 கிலோ 2 கிலோ போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் அதை ஒரு பெருசு படுத்தாமையே இருந்தாராமா. ஆனா இந்த கழுதை எப்ப பாரு இதே வேலைதான், அதுல ரொம்ப ஆனந்தமா இந்த கழுதை போயிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் என்னாச்சு, வீட்டுல இருக்கிற உப்பு எல்லாம் தீந்து போச்சான். அந்த வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப இவரு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாரா. அப்ப இந்த உப்பு வியாபாரியோட மனைவி, அதாவது அவங்களோட வைஃப் என்ன சொன்னாங்களாம், சரி உப்பு தான் தீர்ந்து போச்சுன்னா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம கிட்ட பஞ்சு இருக்குல்ல, இந்த பஞ்சை கொண்டு போய் நீங்க சேல் பண்ணிட்டு வாங்க, வித்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இவரும் என்ன பண்ணினாரு, இந்த பஞ்சை எல்லாம் அதே மாதிரி இந்த கழுதையில கட்டி கூட்டிட்டு போறாரா. இந்த கழுதைக்கா பரவாயில்லையே, இது வெயிட் கம்மியா இருக்கு, நம்ம இவ்வளவு நாள் உப்பு நம்ம மேல வச்சனால இப்படி கம்மியானனால இவர் இந்த ட்ரிப்பு வெயிட் கம்மியா வச்சிருக்காரு. அப்ப நம்ம இதையும் தண்ணிக்குள்ளார நினைச்சு கொண்டு போனா இன்னும் நமக்கு வெயிட் கம்மி ஆகும்னு இந்த கழுதை என்ன பண்ணிருக்கு, தப்பு கணக்கு போட்டிருக்கு. இவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு ஊருக்கு போகும்போது சேம் அதே மாதிரியே ஒரு நதி இருந்துச்சான். அந்த நதிக்குள்ளார போனாங்களாம். உப்பு வியாபாரி முன்னாடி போயிட்டு இருக்காரு, இந்த கழுதையும் வருதா. இந்த கழுதை என்ன தெரியுமா செல்லங்களா பண்ணுச்சு, தண்ணிக்குள்ளார அதே மாதிரி முங்கி எந்திரிச்சிருச்சு. முங்கி எந்திரிச்சுன்னே என்ன ஆகும், பஞ்சு தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா வெயிட் ஆயிரும். இது இந்த கழுதைக்கு தெரியவே இல்லை. உப்பு முங்கி எந்திரிச்சா கரைஞ்சு போயிரும். பட் ஆனா பஞ்சை தண்ணிக்குள்ளார முக்கி எடுத்தா என்ன ஆகும், வெயிட் ஆயிரும்ன்றது இதுக்கு புரியவே இல்லை செல்லங்களா. இது யோசிச்சுட்டு, அப்பா செம்ம வெயிட் ஆயிடுச்சு, அந்த முதுகுல பயங்கர வெயிட் ஆயிடுச்சு தண்ணிக்குள்ளார முங்கி எந்திரிச்சனால. அதனால நடக்கவே முடியல, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கழுதை நடக்குது. அப்பதான் அது யோசிச்சான். என்ன யோசிச்சுன்னா, அச்சோ நம்ம இவ்வளோ நாள் நம்மளுடைய எஜமான நம்ம ஏமாத்திட்டோம், ஆனா இன்னைக்கு பாரு நமக்கு ஒரு நல்ல பாடம் கடவுள் பூத்திட்டாரு நமக்கு, நம்ம அவரை ஏமாத்தணும் ஆனா நம்மளே இப்படி ஏமாந்து போயிட்டோம். அப்ப அதை யோசிக்குதான், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தானே அறுக்க போறோம் அப்படின்னு அதை திங்க் பண்ணி அது என்ன நினைச்சிச்சா, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிச்சா. செல்லங்களா, நீங்க கூடயும் ஒரு சில சமயம் உங்க வீட்டுல அம்மா படிங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, புக்கை மட்டும் திறந்து வச்சிருப்பீங்க.
ஆனா படிக்கவே மாட்டீங்க, ஏமாத்திடுறீங்க இல்லையா செல்லங்களா? அப்படி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுது? இப்ப நீங்க ஏமாத்திடலாம், ஆனா நீங்க படிக்காம போயிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு சில சமயம் உங்க அம்மா வந்து உங்களுக்கு பிடிக்காத என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அதை நீங்க சாப்பிடாமையே வந்துடுறீங்க இல்ல? அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இல்லையா? அம்மா உங்களுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க பார்த்து பார்த்து உங்க மம்மியும் டேடியும் செய்யறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அது அசால்ட்டா நீங்க நினைச்சிறீங்க அதெல்லாம் இருந்துட்டு போகுது அப்படின்னு அது திருப்பி கொண்டு வந்துறீங்க. இல்லாட்டி என்ன பண்ணிடுறீங்க? அது எங்கேயாவது அந்த சாப்பாடை கொட்டிட்டு கொண்டு வந்துடுறீங்க இல்லையா செல்லங்களா? இந்த கழுதை மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்க நம்ம இன்னைக்கு மம்மி டேடியை ஏமாத்திட்டோன்னு. ஆனா அப்படி கிடையாது. மம்மி டேடிக்கு நல்லாவே தெரியும் நம்ம பிள்ளைக்கு இது பிடிக்காது, அவ ஏதாவது பண்ணிட்டு தான் வருவான்னு மம்மி டேடிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்க. அதனால உங்களை அவங்க ஒன்றும் சொல்றது இல்லை, ஓகேன்னு விட்டுடுறாங்க. ஆனா நீங்க அவங்கள ஒவ்வொரு நாளும் ஏமாத்துறீங்கன்றது மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதனால என் அன்பு செல்லங்களா, நீங்க எப்பவுமே இந்த கழுத மாதிரி நீங்க இருந்துராதீங்க சரியா? எப்பவுமே உங்களுக்கு என்ன இருக்கோ அதுல மனரம்யமா இருங்க, திருப்தியா இருங்க, நல்லதே மட்டும் சிந்திங்க, நல்லதே மட்டும் நினைங்க சரியா செல்லங்களா? நம்ம இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிடலாமா? அக்கா கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? சொல்லலாமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மறுபடியும் ஒருக்கா சொல்லலாமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7. ஓகே செல்லங்களா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. காலையில எந்திரிச்சுன்னே உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க சரியா செல்லங்களா? மறுபடியும் நாளைக்கு 8 o'clock அக்கா உங்களை பார்க்க வர. ஓகேவா? பாய், குட் நைட்.